அழகான கண்கள், வசீகர முகம், இயல்பான நடிப்பு, அபார நடனம், கொஞ்சலான குரல், இத்தகைய தனித்துவ குணங்களால் ரசிகர்களை கொள்ளை கொண்டவர்தான் பானுப்பிரியா. அவங்களுடைய சினிமா அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதை பத்தி பார்க்கலாம். பூர்வீகம் ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரி. எனக்கு 2 வயசானப்போ சென்னையில குடியேறிட்டோம். சின்ன வயசுல ரேடியோல சினிமா பாடல்களை கேட்டாலே டான்ஸ் ஆடுவேன். இதனால பெற்றோர் என்னைய முறையா டான்ஸ் கத்துக்க அனுப்புனாங்க. ஒரு கட்டத்துல டான்ஸ் மேல எனக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டுடுச்சு. அதனால ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். ஒரு நாள் அண்ணனை அழைச்சிக்கிட்டு ஸ்கூல் முடியறதுக்குள்ளேயே வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால கோபமான அம்மா என்னை பயங்கரமா அடிச்சாங்க. முதலும் கடைசியுமா நான் அடி வாங்கின தருணமும் அதுதான். அப்பா சினிமா விநியோகஸ்தரா இருந்தாரு. விடுமுறை நாட்கள்ல அம்மா மற்றும் தங்கையோட கோடம்பாக்கம் லிபர்டி தியேட்டருக்கு படம் பார்க்க போவேன். சினிமா நடிகர்களின் டான்ஸ் மற்றும் நடிப்பை கூர்ந்து கவனிப்பேன். எனக்குள்ள நடிப்பு ஆசை உண்டாயிடுச்சு. பரதநாட்டிய அரங்கேற்றம் முடிந்த பிறகு நிறைய வெளி நிகழ்ச்சிகளையும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். இயக்குனர் பாக்யராஜ் சாரின் மனைவி பிரவீனாவும் நானும் டான்ஸ் கிளாஸ் நண்பர்கள். பிரவீனா அக்கா வீட்ல நாங்க தோழிகளா பலரும் ரிஹர்சல் பண்ணுவோம். அப்படி ஒரு தருணத்துல என்னை பார்த்த பாக்யராஜ் சார் தூரல் நின்னு போச்சு படத்துல நடிக்க கேட்டாரு. அதற்கு என் பெற்றோரும் சம்மதம் சொல்ல ரொம்ப உற்சாகமாயிட்டேன். ஆனா என் சந்தோஷம் சில நாள் கூட நீடிக்கல. போட்டோ ஷூட்டுக்கு பிறகு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கே, 8வது தானே படிக்கிற, 10வது முடிச்சிட்டு அப்புறம் சினிமால நடிக்கலான்னு பாக்யராஜ் சார் சொன்னாரு. ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு. அமிதாப் பச்சன் சினிமால நடிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டதால பெற்றோர் அதுக்கான முயற்சிகள்ல இறங்கினாங்க. பானுங்கிற என் பெயரை பானுப்பிரியான்னு மாத்தினோம். பாரதி வாசு இணையர்களோட இயக்கத்துல மெல்ல பேசுங்க படத்துல ஹீரோயினா வாய்ப்பு கிடைச்சது. அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஜெயராஜ் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக என் அண்ணன் இயக்குனர் பாரதி ராஜா சார போட்டோ ஷூட் செய்ய சொன்னாரு. தன் அண்ணன் இயக்குனர் பாரதி ராஜா சார போட்டோ ஷூட் செய்ய சொன்னாரு. அப்போ பாரதி ராஜா சார், உனக்கு வசீகர முக அமைப்பு, சினிமாவுல நல்ல எதிர்காலம் உண்டுன்னு வாழ்த்தினாரு. அப்பாடா, இனி ஸ்கூல் போக தேவையில்லைன்னு சந்தோஷப்பட்டேன். தொடக்கத்துல சினிமா உலகம் எனக்கு புதுமையான உணர்வை கொடுத்துச்சு. ரொம்ப பயந்தேன். போக போக நடிப்பும் சினிமா சூழலும் பழகிடுச்சு. ஆசையா நடிச்ச அந்த முதல் படம் ஷூட் ஆகல. இனி என் சினிமா எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஒருவித பயம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் அந்த படத்துல என் நடிப்புக்கு பாராட்டு கிடைச்சது. அப்போ பத்திரிகைகள்ல வெளியான என் போட்டோவை பார்த்து தெலுங்குல சித்தாரா பட வாய்ப்பு வந்துச்சு. அந்த படம் மூலமா ஒரு நடிகையா எனக்கு நல்ல அங்கீகாரம் கிடைச்சது. சித்தாரா படத்துல எனக்கு நல்ல கிளாசிக்கல் டான்சர் ரோல் கிடைச்சது. வெண்ணல்லோ கோதாரி அந்தம் அப்படின்ற சோலோ பாடல் ஷூட்டிங் ராஜமுந்திரியில உள்ள ஆற்றங்கரையில நடந்துச்சு. பயங்கர வெயில். படம் ஹிட் ஆனதும் ரொம்ப மெனக்கிட்டு டான்ஸ் ஆடினேன். எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுத்து டான்ஸ் ஆடுறேன்னு பலரும் கேட்டாங்க. படம் ஹிட் ஆனதோட நிறைய விருதுகளும் கிடைச்சது. அந்த படத்தை பார்த்த அமிதாப் பச்சன் ஜெயா பச்சன் தம்பதி எங்க படக்குழுவினரை அழைச்சு விருந்து கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் என் நடிப்பையும் நடனத்தையும் வாழ்த்தியதை மறக்கவே முடியாது. பிறகு தெலுங்குல மட்டும் அதிக வாய்ப்புகள் வர அங்கு முன்னணி நடிகையானேன். பின்னர் இதற்கிடையில 10ஆம் வகுப்புக்கு மேல படிப்பை தொடர முடியல. ஒரு நாள் பாக்யராஜ் சார்கிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு. ஆராரோ ஆரிராரோ படக்கதையை சொல்லி என்னை ஹீரோயினா கமிட் பண்ணாரு. இந்த முறை பாக்யராஜ் சார் படத்துல நடிக்கிறோம்னு சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் ரொம்ப கலகலப்பா இருப்பேன். படத்துலயும் எனக்கு துரு கேரக்டர். அந்த கதை ரொம்ப பிடிச்சு போய் மரத்துல தாவி குதிக்கிறது, குறும்பு பண்றதுன்னு ரசிச்சு நடிச்சேன். அந்த படத்துக்காக எனக்கு தமிழக அரசின் சிறந்த நடிகை விருது கிடைச்சது. பிறகு தமிழ்ல நிறைய படங்களை நடிக்க ஆரம்பிச்சேன். சத்திரியன், பிரம்மா, கோபுர வாசலிலே, அழகன், புது மனிதன், காவிய தலைவன்னு நிறைய படம் ஹிட் ஆச்சு. அப்போ சினிமாவை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. ரொம்ப பிஸியா சந்தோஷமா நடிச்சிட்டு இருந்தேன். சத்யராஜ் சார், கவுண்டமணி சார், ஆச்சி மனோரமா கூட பல படங்களை நடிச்சதால எனக்கும் ஹியூமர் இயல்பாவே வந்துடுச்சு. என்ன பானுமா எப்படி இருக்குன்னு கவுண்டமணி சார் என்னை கேட்பாரு. காமெடி ரோல்ல நடிக்க நிறைய ஆலோசனைகள் கொடுப்பாரு. அதனால பங்காளி படத்துல சைதை தமிழரசி ரோல்ல ரொம்ப ரசிச்சு நடிச்சேன். குறிப்பா மேடையில அரசியல்வாதியாகவே வசனம் பேசி நடிச்சு முடிச்சிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சேன். அந்த ரோல்ல நடிச்சது நான் தானான்னு எனக்கே பலமுறை சந்தேகமா ஆச்சரியமாவும் இருந்துச்சு. காவிய தலைவன் படத்துல நெகட்டிவ் ரோல்ல நடிக்க முதல்ல தயங்கினேன். இயக்குனர் KS கோபாலகிருஷ்ணன், நம்பியார், மனோரமா ஆகியோர் எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. இப்படி சீனியர்கள் பலரும் எனக்கு உதவியா இருந்ததால துணிச்சலா பலவித ரோல்களையும் நடிக்க முடிஞ்சது.
ஷூட்டிங் இடைவேளைகள்ல ஆச்சி மனோரமா அவங்க காலத்து சினிமா நிகழ்ச்சிகளை எங்களுக்கு சொல்லுவாங்க. இதுக்கிடையில நிறைய ஹிந்தி படங்கள்ல நடிச்சு பாலிவுட்லயும் பிரபலமானேன். கன்னடம் மற்றும் மலையாளத்திலயும் நிறைய நல்ல படங்கள்ல நடிச்சிருக்கேன். தமிழ்ல எல்லா முன்னணி ஹீரோக்களோடையும் நடிச்சுட்டேன். தளபதி படத்துல ரஜினிகாந்த் சார் கூட நடிச்சாலும் அவருக்கு ஜோடியா நடிக்கல. ஆனா ஒரு இந்தி படத்துல நாங்க காதலர்களா நடிச்சோம். கமல்ஹாசன் சார் கூட சுவாதி முத்தியம் படத்துல நடிக்கும் வாய்ப்பு எனக்கு வந்தும் கால்ஷீட் பிரச்சனையால நடிக்க முடியல. ஆனா மகாராசன் படத்துல கமல் சார் கூட ஜோடியா நடிச்சேன். நடிக்கிறத தாண்டி பிலிம் ஃபெஸ்டிவல்களை கலந்துக்கோங்க, பல மொழி படங்களையும் பாருங்க, அப்பதான் நடிப்புல வெரைட்டி காட்ட முடியும், நம் திறமைய வளர்த்துக்க முடியும்னு அவர் எனக்கு பயனுள்ள அட்வைஸ்களை கொடுத்தாரு. எனக்கு திருமணம் முடிவாயிடுச்சு. என் கணவர் ஆதர்ஷ் கௌசலும் நானும் காதலர்களாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பிறகு நடிப்பை நிறுத்திட்டு கணவர் குழந்தைன்னு வாழ ஆரம்பிச்சிட்டேன். என் கணவர் அமெரிக்கால ஒரு தனியார் சேனல்ல வேலை செய்ய அங்க செட்டில் ஆயிட்டோம். அப்போ மீண்டும் எனக்கு சினிமா சீரியல் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சுது. வந்த வாய்ப்பை ரிஜெக்ட் பண்ணாத, போய் நடிச்சுட்டு வான்னு கணவர் சொன்னாரு. அதுபடி பல மொழிகள்ல நடிச்சேன். ஷூட்டிங் முடிஞ்சு அமெரிக்கா போனால மறுபடியும் புது வாய்ப்பு வரும். அதனால என் கணவர் கூட அதிக நாட்கள் என்னால இருக்க முடியல. இது தெரியாம பல மீடியாக்கள்ல எங்க 2 பேருக்கும் விவாகரத்து கிடைச்சிடுச்சுன்னு எழுதினாங்க. என் கணவருடைய இறப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்னை நம்பி இருக்கிற எங்க பொண்ணு அபிநயாவின் எதிர்கால வாழ்க்கைக்கான பொறுப்பு மொத்தமும் நான் தான். அதை நான் நல்லபடியா செய்யணும். சிங்கிள் பேரண்டா இருப்பது ரொம்ப கஷ்டம். என் அம்மாவும் அண்ணனும் துணையா இருந்தாங்க. என்னை நான் மீட்டெடுத்து தொடர்ந்து நடிச்சதும் டான்ஸ் கிளாஸும் தொடர்ந்து போனேன். சினிமாவில் புகழ் செல்வம்னு நிறைய கிடைச்சிருக்கு. இந்த துறையில எனக்கு இதுவரை நல்லதுதான் நடந்திருக்கு. அடுத்த ஜென்மத்திலையும் நடிக்கவே விரும்புறேன். ஹீரோயினா இருந்தப்போ சினிமாவிலையும் நிஜத்திலையும் ரொம்ப கலகலப்பா இருந்தேன். வயசும் அனுபவங்களும் மாறிட்டு வருதே. கணவரின் மறைவுக்கு பிறகு இப்போ பேசுறத குறைச்சுக்கிட்டேன். அமைதியா எளிமையா இருக்கேன். இப்படி இருக்கிறது கூட எனக்கு ஒரு நிம்மதி தான்.